ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், புல்லாரப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்க கேட்ட திருப்பாடல் 1 மிக அழகான ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துகிறது. நேர்மை. நேர்மையாளர் எப்படிப்பட்ட மனிதராக இந்த உலகத்தில் இருப்பார், இந்த வாழ்வுக்கு பிறகு எப்படி இருப்பார் என்பதை மிக அழகாக இந்த முதலாவது திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக இன்று நாம் தியானித்த வரிகள், ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நேர்மையாளரும் ஆண்டவருடைய முடிவில்லாத ஒளியை கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நேர்மையான செயல்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய ஒளி இந்த உலகிலே சுடர்விட்டு ஒளிர்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். திருப்பாடல் யார் நேர்மையாளர், யார் நேர்மையற்றவர் என்று மிக அழகான ஒரு வரையறையை சொல்லுகிறது. நேர்மையாளர் என்பவர் யார்? அவர் நிற்க மாட்டார், நடக்க மாட்டார், அமர மாட்டார். இது என்ன இந்த 3 வார்த்தைகள்? தீயவர்களின் வழியிலே அவர் நிற்க மாட்டார், தீயவர்களுடைய வழி அவர் நடக்க மாட்டார், தீயவர்களுடைய குழுவிலே அவர் அமர மாட்டார். அன்புக்குரியவர்களே,
அப்ப நேர்மையாளர் எப்படிப்பட்ட மனிதராக இந்த உலகத்திலே வாழ்கிறார்? அவர் பசுமையான மரத்திற்கு சமமாக இருக்கின்றார். பருவ காலத்தில் கனி கொடுக்கக்கூடிய, பிறருக்கு தாராளமாக உதவக்கூடிய, தன்னுடைய செல்வங்களை பிறரோடு பகிரக்கூடிய, தன்னுடைய திறமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்ற மனிதராக நேர்மையாளர் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கின்றோம், நேர்மையாளர் நிலைத்து நிற்கிறார். ஆனால் நேர்மையற்றவரோ கடைசியில் அழிவை சந்திக்கிறார், வாழ்வை இழந்து விடுகிறார். பதரை போல அவர்களுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படுகிறது. ஆனால் நேர்மையாளரோ நீடூடி வாழ்கிறார் என்பதை திருப்பாடல் மிக அழகாக பதிவு செய்கிறது. அன்புக்குரியவர்களே, நேர்மையாளர் யார் என்று நாம் வாசிக்கும் போது நமக்கு 4 விதமான கருத்துக்கள் தெரிய வருகிறது. முதலிலே நேர்மையாளர் யார்? நேர்மையாளர் என்பவர் நேர்மையான செயல்களை செய்யக்கூடியவர், நேர்மையாளர். இரண்டாவது, நேர்மையாளர் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர். எது உண்மையோ அதை தெளிவாக பேசக்கூடிய திறமை கொண்டவர், திறன் கொண்டவர் நேர்மையாளர். மூன்றாவதாக, எது நீதி, எது நீதியானது என்பதை அறிந்து நடுநிலைமையோடு நடந்து கொள்பவர்தான் நேர்மையாளர். கடைசியாக நான்காவதாக, நேர்மையாளர் தெரிந்தோ தெரியாமலோ தான் செய்த தவறை உணரும்போது இது தவறு, நான் செய்தது தவறு என்று மனதார அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர். அன்புக்குரியவர்களே, நேர்மையாளர் என்பவர் நன்மையை மட்டும் செய்பவர் அல்ல, மாறாக தான் செய்த தவறையும் மனதார ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரே, அவரே உண்மையான நேர்மையாளர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேர்மை என்ற இந்த உயரிய பண்பு ஒருவருடைய உருவ அமைப்பை வைத்தோ, கல்வி தகுதியை வைத்தோ, அறிவை வைத்தோ, அல்லது அவர் பெற்ற பட்டத்தை வைத்தோ, படிப்பை வைத்தோ, அல்லது அவர் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்தோ, செல்வ செழிப்பை வைத்தோ வருவது அல்ல. மாறாக அது நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய செயல்கள் வழியாக வெளிவரக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நேர்மையாளர் என்பதை விவிலியம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த வேளையிலே நாமும் கடவுளைப் போல நேர்மையான மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடல் 1 நமக்கு சொல்லிக் கொடுப்பதை மனதில் பதிய வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட செயல்களிலே, சின்ன சின்ன செயல்களிலே நேர்மையை விதைப்போம். அது வளமையாக வளர்ந்து நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாக்கும், நம்மை வளமையான வாழ்வுக்கு இட்டு செல்லும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே நேர்மையின் ஆண்டவரிடத்திலே, வாக்கிலே, செயலிலே தூய்மை நிறைந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய மனங்களை ஒப்புக்கொடுத்து, நம்முடைய செயல்களை ஒப்புக்கொடுத்து, நம்முடைய வார்த்தைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, ஏதோ திருப்பாடல் 1 தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நேர்மையான உள்ளத்தோடு நேர்மையை பேச, நேர்மையான செயல்களை செய்ய, நேர்மையாக சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு சக்தியை தாரும். அப்போது நாங்களும் பசுமையான மரத்தைப் போல பருவ காலத்தில் கனி தந்து எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய மக்களாக மாறுவோம் என்ற ஆழமான சிந்தனையோடு தொடர்ந்து நேர்மையான செயல்களை செய்திட எங்களுக்கு சக்தியை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமீன்.